வணக்கம் மக்களே. கிழங்கு ஒருத்தர் கொடுத்தாங்க ஓசு. அது 2 நாள் ஆயிடுச்சு. மாதிரியாக இருக்குது. சிப்ஸு போட்டு கொடுமன்னாரு. சரி உரித்து கழுவிட்டு வந்தேன். கொஞ்சம் காஞ்சதில் என்ன தண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். பால் வாங்க போனார், வந்துடுவார். இன்னும் மிச்சம் இதை நம்ம அப்படியே ஆட்டி தோசையும் ஊற்றலாம், இல்லை சீவி போட்டு அப்படியே நம்ம மிக்சியில் அடித்து வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு சோம்பெல்லாம் போட்டு வடை மாதிரி சுடலாம். சூப்பராக இருக்குது. தூளாக உழுவு கிழங்க நம்ம ஆட்டிக்கலாம், தோசைக்கு ஆட்டிக்கலாம். அப்போ எல்லாம் அப்படி தான் நாங்கள் சோளமெல்லாம் சோள தோசை சுடுவோம். பணியாரம், கிழங்கு தோசை. கடையில் போய் கீ ஒன்றுன்னு 50 கொடு 100 கொடுன்னு வாங்கிட்டு வராங்க. அன்றைக்கி எங்கள் பெரிய பேரை வந்தப்போ அப்படி தான் வந்திருந்தாங்க. இப்போ 2 வருஷம் இருக்கும். அதுக்கு ஒருபாடு பேசுகிறதில்ல, வர்றதில்ல. என்னமோ சூழ்நிலை அப்படி இருக்கட்டும். அப்புறம் போட்டு வச்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுக்குறேன். அவன் பாட்டுக்கு வெளியே கட்டிலில் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவள் எவ்வளோக்கு வாங்கினுங்க. சாப்பிட்ற கம்மன் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவள் சாப்பிட்ற, வீட்டில் தான்டா போட்டேன்னு. அப்புறம் அவங்க அம்மாட்ட திட்டுறான், பாரு வீட்டில் போட்டது சாப்பிட்றா அப்படிங்குது. கடையில் வாங்கினா என்ன சுட்ட பணியாரம் மாதிரி தான். நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் வீட்டில் செஞ்சால் நறுக்க செய்யலாம். புள்ள குட்டி சாப்பிட எது செஞ்சாலும் வீட்டில் 4 நாளைக்கு நறுக்குன்னு இருக்கும். எனக்கு சிப்ஸு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்படி கொஞ்சம் மோசமாக இருக்கிற கிழங்க இது பண்ணி விட்டு நேற்று காலையில் கொஞ்சம் வேவிச்சேன். எண்ணெய் இல்லைன்னு நேற்றே போட்டிருப்பேன். காலையில் தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கொசுவலக்காரர் எங்கள் அண்ணன் சம்சாரம் வந்தாங்க. ஏன் நேரமாக செஞ்சுருக்கலாம்லன்னாங்க. கம்முனே இருந்தேன். எண்ணெய் வாங்கிட்டு வரணும், நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா? நமக்கு 1008 சூழ்நிலை இருக்கும். செய்யலை, சலுப்பாக இருந்துச்சுட்டு செய்யலை. பாருங்க எவ்வளோ ஆயிருக்குங்க. பாய் மக்களே. இப்படி போட்டு வச்சா வந்து பால் வாங்கிட்டு வந்துடுவார். மணி 7 ஆக போகுது. சாமி நாடகம் பார்க்கலான்னா அவங்க யானை எடுக்க வந்தாங்க. பக்கத்தால் பேசிகிட்டே இருந்தாங்க. சுந்தரி நாடகமாக சாமி நாடகம் முடிஞ்சு சுந்தரி போட்டாங்க. அவர் வந்தாலும் திட்டுவார், நாடகம் பார்க்குறியாமா அப்படின்னு. தாய் மக்களை போய் போடலாம். காய்ச்சி சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடுவார்.